ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவள்ளூர் யூனிவர்சிட்டியோடைய எம்ஏ இங்கிலீஷ் சிலபஸ் தான். ஸோ ஏற்கனவே நான் வந்து அப்லோட் பண்ணேன், பட் ஆனால் அது கிளியராக இல்லை. ஸோ அதனால் இந்த வீடியோஸ் வந்து கிளியராக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு உங்களுக்கு கீழவே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அதை போயிட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் கிளியராகவே இருக்கும். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, திருவள்ளூர் யூனிவர்சிட்டி எம்ஏ இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்க்கு ஸோ ஃபர்ஸ்ட் இயருக்கு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இயர் சிலபஸ் மட்டும்தான், ஆட் செமிஸ்டர் அண்ட் ஈவன் செமிஸ்டரு. ஸோ ஆட் செமிஸ்டரில் என்னென்ன பேப்பர் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா 5 பேப்பர் இருக்குது. 4 பேப்பர் வந்து மேஜர் பேப்பரு, ஒரே ஒன்று மட்டும் எலெக்டிவ் பேப்பரு. ஸோ ஃபர்ஸ்ட் பேப்பர் பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷ் போயட்ரி அப்படின்னு சொல்லிட்டு சாசர்லேருந்து 20th சென்ச்சுரி வரையும் இருக்கும். ஸோ அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பேப்பர். அண்ட் செகண்ட் பேப்பர் பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்கன் லிட்ரேச்சர். அண்ட் தேர்ட் பேப்பர் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் லிட்ரேச்சர் இன் இங்கிலீஷு. அண்ட் ஃபோர்த் பேப்பர் பார்த்தீங்க அப்படின்னா அட்வான்ஸ்ட் லிங்குவிஸ்டிக்ஸு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா எலெக்டிவ்ல 3 இருக்கும். ஸோ அந்த 3ல் ஏதாவது ஒரு பேப்பர் தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ இதில் ஏ வந்து இந்தியன் ரைட்டிங் அண்ட் டிரான்ஸ்லேஷன் இருக்குது. அண்ட் பி வந்து 4th வேர்ல்டு லிட்ரேச்சர் அப்படின்ட்டு இருக்குது. அண்ட் சியில் வந்து ஃப்ளோக் டேல் அண்ட் மித் இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு ஒன்று தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் இயருக்கு, எம்ஏ இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்க்கு ஃபர்ஸ்ட் இயருக்கு இருக்கக்கூடிய ஆட் செமஸ்டர். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து அதுக்கான ஈவன் செமஸ்டர் பார்க்கலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா ஈவன் செமஸ்டர் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இயருக்கு செகண்ட் செமஸ்டர் எழுதுவாங்க இல்லையா? ஸோ அது இதில் வந்து அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 3 பேப்பர், மொத்தம் வந்து 5 பேப்பர் இருக்குது. ஸோ 3 பேப்பர் வந்து மேஜர் பேப்பரு, ஒன்று வந்து எலெக்டிவாக இருக்கும், ஒன்று வந்து கம்பல்சரி பேப்பர். ஸோ எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே காமனான பேப்பர் தான் ஹியூமன் ரைட்ஸு. ஸோ என்னென்ன பேப்பர்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷ் ட்ராமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பேப்பர் 2ல் வந்து டிரான்ஸ்லேஷன் தியரி அண்ட் ப்ராக்டிஸ் அப்படின்ட்டு இருக்குது. நெக்ஸ்ட் பேப்பர் 3ல் வந்து கண்டெம்டரி லிட்டரரி தியரி 1 இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எலெக்டிவ் பேப்பரில் இதில் 3 கொடுத்துருக்காங்க. ஸோ ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சர், அதுக்கப்புறம் நியூ லிட்ரேச்சர் இன் இங்கிலீஷு, அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா சப் ஆல்டர் லிட்ரரி ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி பேப்பர் ஹியூமன் ரைட்ஸ். ஓகே, ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் வந்து எம்ஏ ஃபர்ஸ்ட் இயர்க்கான ஆட் செமஸ்டருக்கும் சரி ஈவன் செமஸ்டர் ரெண்டுத்துக்குமே கொடுத்துருக்கேன். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பேப்பர்ஸோடைய சிலபஸை வந்து யூனிட் வைஸில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், என்னென்ன யூனிட்ஸ் இருக்குது